ஆமாங்க அத்தை, நீங்க அழாதீங்க. நம்ம வேண்ட சாமி நம்மளை கைவிடாது. வயித்துல 2 உயிரோட அவ உசுருக்கு போராடிட்டு இருக்கா. நினைச்சு பார்த்தாலே மனசுக்கு பதறுது. அம்மா ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அதான் டாக்டர் போய் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் சரியாயிரும். அந்த நம்பிக்கையில தாண்டா நானும் இருக்கேன். இவ்வளோ நாளா பார்வை இல்லாம எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. இப்பதான் கொஞ்ச நாளா பிள்ளை அவளோட வாழ்க்கையவே வாழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடக்கணுமா? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? ஐஷுவோட நல்ல மனசுக்கு அவ எப்பவுமே நல்லா இருப்பா. நீங்க வேணா பாருங்க, அந்த 2 குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாது. திரும்பவும் ஐஷுவும் கண்ணு முழிச்சு பாப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் வரட்டு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இருங்கக்கா, நானும் வரேன். ஐஷு, கையை பிடிச்சு நடனு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். கீழே கீது விழுந்துரு போறடி. ஏண்டா, அதான் நீங்க 2 பேரும் இருக்கீங்களா? நீங்க என்ன தாங்கி பிடிக்க மாட்டீங்களா? நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. டாக்டர், ஐஷுவுக்கு ஒன்றும் ஆகல, அவன் நல்லா தானே இருக்கான். அடிப்பட்டதும் இமிடியட்டா அவங்கள அட்மிட் பண்ணனால அவங்க உயிரையும் குழந்தை உயிரையும் காப்பாற்ற முடிஞ்சது. நஞ்சு கொடி மட்டும் பிரிஞ்சிருந்தா நிச்சயமா காப்பாத்திருக்க முடியாது. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா ஆனா என்ன டாக்டர், என்னன்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைல்ல. குழந்தைங்களுக்கு ஒண்ணுன்னா அவளாலையும் என்னாலையும் தாங்கிக்க முடியாது. உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு நினைவு திரும்பலனா நினைவு மொத்தமா தப்பி போக கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஹோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால அவங்க கிட்ட யாராவது பேசி பாருங்க. உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நிச்சயமா எல்லாமே நல்லதாவே நடக்கும். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். ஐஷு, நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்திரி, அவங்களுக்காகவாது நீ பழைய மாதிரி எந்திரிச்சு வரணும். நம்ம குழந்தைங்களுக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை. நீ கண்ணை முழிச்சிட்டா மட்டும் போதும். எந்திரி ஐஷு, ப்ளீஸ் டி, எனக்காக எந்திரி. இப்பதான் வாழ்க்கைய நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல என்னை விட்டுட்டு போயிடாதடி. என்ன இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவன் நீ. தயவு செஞ்சு கண்ணை தரடி. ஐஷு, எந்திரி. ஐஷு, ப்ளீஸ் டி, கண்ணு திறந்து பாரு. நம்ம குழந்தைக்கு ஒன்றும் இல்லை. பாரு ஐஷு, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னாலையும் வாழ முடியாது. ஐஷு, ஒரு முறை கண்ணு திறந்து பாருடி. ப்ளீஸ் டி, எனக்காக ஒரே ஒரு முறை கண்ணு திறந்து பாருடி. ஐஷு, ப்ளீஸ். கனவின் நிலை உனதா, எங்கு தினம் ஏங்கு என்னங்க? மனம் உருகிடும் என்னங்க? எந்தன் முதல் முதல் வரும் உயிர் காதலில் என்னங்க, எந்திரிங்க. உங்களுக்கு என்னாச்சு? என்னங்க, எந்திரிங்க. டாக்டர், என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. எந்திரிங்க. என்னங்க, ஐஷு, நான் கண் முழிச்சிட்டேன். மணீஷ், மணீஷ், கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை. மணீஷ், உங்க ஐஷு கண்ணை திறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ப்ளீஸ் டாக்டர், டாக்டர், என்னன்னு தெரியல, இவர் மயங்கிட்டாரு. கண் முழிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு பாருங்க. நீங்க இப்பதான் கண் முழிச்சிருக்கீங்க, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அழாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹனீஷ், இவருக்கு பிபி செக் பண்ணுங்க. எஸ் டாக்டர். அனீஷ், எந்திரிங்க அனீஷ், ப்ளீஸ். உங்க ஐஷு திரும்ப வந்துட்டேன். எந்திரிங்க. ஐஷு, அழாதீங்க. அவர் பிரஷர்ல தான் மயக்கம் போட்டிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஹனீஷ், ஹனீஷ், என்னங்க நீங்க ஒரு செகண்ட்ல பயம் கொடுத்துட்டீங்க. நீயும் தாண்டி கண்ணை திறந்து பார்க்கலன்னதும் எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? ஐஷு, டோன்ட் வரி. உங்களுக்கு ஏதாவது ஆகிருமோங்கிற பதறத்துல தான் அவர் மயக்கம் போட்டாரு. நவ் ஹீஸ் ஆல் ரைட். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி டைம்ல ரொம்ப பதறக்கூடாது. இப்பதான் நீங்க கண் முழிச்சிருக்கீங்க, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. சரிங்க டாக்டர். இனி ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஹனீஷ், பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாரும் உடனே வந்து பார்த்து பேச வேண்டாம். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. சரிங்க டாக்டர். டேக் கேர். நல்ல வேலைடி.
நம்ம குழந்தைக்கும் உனக்கும் எதுவும் ஆகலாம். ஏங்க, நம்ம குழந்தைங்களுக்கு உண்மையாவே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உடனே வந்து அட்மிட் பண்ணனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு அந்த வழியை விட எங்க குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ தான் பயந்தே போயிட்டேன். நானும் உன்னையும் குழந்தையும் நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டேன். எங்க கண்ணை திறக்காம அன்கான்சியஸாவே இருந்துருவியோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல. சாரிடி, நான் உன் கூடவே இருந்திருக்கணும். நான் உன்னை அங்க தனியா விட்டுட்டு உள்ள வந்திருக்க கூடாது. இப்படிலாம் நடக்க போகுதுன்னா நம்ம என்ன கனவா கண்டோம்? ஏதோ எதர்ச்சியா நடந்தது தானே, விடுங்க. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போன மாதிரி போயிருச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னையும் நம்ம குழந்தையும் நீ நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீங்களும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. என்னடா பாட்டிலே ரூட் போடுற மாதிரி இருக்கு? என்னடி என்ன பண்ண சொல்ற? உன்னை பார்த்ததுல இருந்து என்னமோ தெரியல, மனசு கொஞ்சம் தடமாறி தடபெரண்டு உருண்டுகிட்டு இருக்கு. உருளும் உருளும், உன் மனசை தூக்கி குப்பையில போடு. இப்படி சிடுசிடுன்னு விழாம கொஞ்சம் சிரிச்சு நார்மலா பேசலாம்ல. இங்க வந்ததுல இருந்து நீ சிரிச்சேன்னு பார்த்ததுல ஒரு முறை சிரியேன். நீ பேசுறது எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. என் காரியத்தை சாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். இப்படி ஓவரா ஏதாவது பேசிட்டு இருந்தா இப்ப கூட கிளம்பி போயிருவேன். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத, கூல். நம்ம ஏன் இந்த வில்லத்தனத்தெல்லாம் விட்டுட்டு பேசாம ஒரு புள்ள குட்டி பெத்து சந்தோஷமா வாழக்கூடாது? உனக்கு நேரம் போகலனா வேற ஏதாவது பொண்ணுகிட்ட போய் கடலை போடு. அப்படி இல்லையா தயவு செஞ்சு இங்க இருந்து இடத்த காலி பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலை. என்கிட்ட பேசி நேரத்தை வீண் பண்ணாத. உனக்கு வேணா இது டைம் வேஸ்டா தெரியலாம், ஆனா எனக்கு என்னமோ உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா அவ கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு விட்டுலாம் தான் தோணும். ஏன் உன்கிட்டயே அந்த ஃபீல் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப என்னமோ தெரியல, லைஃப் லாங் கூட வாழ்றதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும்னு தோணுது. நீ நினைக்கிறது உன் கனவுல கூட நடக்காது. அப்புறம் என் வழியில யாராவது குறுக்க வந்தா அவங்கள உடனே அழிச்சிருவேன். நீயும் எனக்கு அதே மாதிரி தான். இவங்க கதையெல்லாம் முடிச்சிட்டு ஒருவேளை உன் கதையும் முடிக்கணும்னு தோணுச்சுன்னா உன்னையும் கொலை பண்றதுக்கு தயங்க மாட்டேன். உன் கையால சாகிறதா இருந்தா அது கூட எனக்கு ஒரு வரம் தான். கடுப்பேத்துறானே, அவனை இருடி, உனக்கு சாவு கன்ஃபார்ம். இவங்க கதையெல்லாம் முடிச்சிட்டு பழிய உன் தலையில தூக்கி போட்டு ஒன்னு ஜெயில தள்ளுறேன். இந்த பழிவாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பால்கோவாவை சாப்பிடணும்னு தோணுதே. மடங்க மாட்டேங்கிறாளே. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சிரிச்சு சந்தோஷமா இருந்தான். திடீர்னு இப்படி நடந்துருச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாலா. அதான் ஐஷு மேடம்க்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஒருவேளை ஏதாவது நடந்திருந்தா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. திரும்ப அனிஷை தேத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதான் தப்பா எதுவும் நடக்கலல்ல. அவங்க நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க பாலா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். பாத்தியாடி, இவ்வளோ நேரம் நம்மளும் நின்று அழுதுட்டானே இருந்தோம். ஆனா அவ ஆளுக்கு மட்டும் ஆறுதல் சொல்ற பாரு. இதுக்கு தான் நம்மளும் லவ் பண்ணணும் போல. ஒருவேளை லவ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நமக்கும் ஆறுதல் சொல்ல ஆள் வந்திருப்பாங்க. நமக்குன்னு என்னைய சேர்த்து சொல்லாத. உனக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அதுவும் கரெக்டு தான். எல்லாம் என் நேரம் சிங்கிளாவே இருக்கணும்னு என் தலையில ஸ்கிரிப்ட் எழுதிட்டாரு அந்த கடவுள். வயிற்றுச்சல்ல பொங்காதடி, அவங்க லவ் புட்டுக்க போகுது. அதுக்குத்தானே நானும் ஆசைப்படுறேன். அஞ்சலியும் நானும் ஃப்ரெண்ட்ஸா சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தோம். இந்த ஆள் வந்ததுல இருந்து அப்பப்போ என்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிட்டு அந்த ஆள் கூட தனியா போயிடுறான். ஆமா, லவர்ஸ் 2 பேரும் இப்பவே தனியா போய் அப்படி என்ன பண்ணுவாங்க? லூசு லூசு, அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன? வாயை முடிக்க நில்றி, இது ஹாஸ்பிட்டல். அதுக்கேத்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதா என்ன? ஆமா தாயி, கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறியா? இப்படி அமைதியா நிக்கிறதுக்கு கேண்டீன் போய் ஒரு பப்ஸ் சாப்பிட்டாவது நல்லா இருக்கும். ஏண்டி, ஒருத்தங்க உயிருக்கு போராடி வந்திருக்காங்க, உனக்கு பப்ஸ் கேக்குதா? பப்ஸ் அதான் ஐஷு மேடம்க்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சல. இதுக்கப்புறமா இங்க நின்று அழுகிறதுல யாருக்கு என்ன லாபம்? உனக்கு கொஞ்சமாவது வருத்தங்கிறது இருக்கா? அதெல்லாம் நிறையவே இருக்கு. மேடமுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மனசு கொஞ்சம் நிம்மதியாயிருச்சு. சரி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சல, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க பாலா, நான் சீக்கிரம் போலனாலும் சித்தி திட்டுவாங்க, அதனால நான் கிளம்புறேன். நீ போயிருவியா இல்ல நான் கொண்டு வந்து விடட்டுமா? நீங்களாம் ஒன்றும் வர வேண்டாம், நானே போய்ப்பேன். அதான் கீர்த்தி இருக்கால, நான் பாத்துக்கிறேன். பாத்தி அடியவள நீ பிக்கப் டிராப்புக்கு தான் யூஸ் பண்றான். இதுக்காகவே சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணணும்டி. அதுக்கு எதுக்கு நீ லவ் பண்ணணும்? அதுக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கிட்ட பார்த்தாது. ஒரு போக்க பார்த்தா கடைசியில ஒரு டிரைவரா இருந்தாலும் சரி ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் தோணுது. அட கொஞ்சம் வெயிட் பண்றீ, உனக்கான நேரம் ஒரு நாள் வந்து சேரும். அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கண் முழிக்கிற வரைக்கும் எங்க 2 பேருக்கும் மூச்சே இல்ல. மூச்சே இல்லையா? அப்ப 2 பேரும் செத்து போயிட்டீங்களா? நான் உங்க ஆவி கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
இந்த நேரத்துல கூட உனக்கு காமெடி கேக்குதுல? ஏய், இப்ப பெயின் எதுவும் இல்லலடி, நார்மலா தானே இருக்கா? என்ன பார்த்தா தெரியல, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேள் தெரியுமா? நீ ரொம்ப ஸ்ட்ராங் தாமா, ஆனா நாங்க தான் ரொம்ப பதறிட்டோம். என் புருஷன் சொன்னாரு, சின்ன குழந்தைங்க மாதிரி 2 பேரும் அழுதுட்டு நிக்கிறீங்கன்னு. அவரும் நீ கண் முழிக்கிற வரைக்கும் உயிரை கையில புடிச்சிட்டு தான் இருந்தாரு. இவரை நீ எப்படி பார்த்து லவ் பண்ணலாம் எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் லவ் பண்றேன்னு கூட்டிட்டு வந்து நின்ன. ஆனா உண்மையை சொல்லணும் ஐஷு, உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. எனக்கு தெரியும்டா. ஆதிதான் எப்பவும் பயந்துட்டே இருப்பான். ஆனா இப்ப எங்களுக்குள்ள அந்த பயம் ஒரு துளி கூட இல்ல. உன்னை என்னைக்குமே இவர் கைவிட மாட்டாரு. நீ இல்லைன்னா நிச்சயமா இவரும் இருக்க மாட்டாரு. உன் உயிர் பிரிஞ்சதுன்னா இவரும் இறந்துருவாரு. கண் முன்னாடியே பார்த்துட்டோம். ஐயோ, பரவாயில்லையா? என் மேல லவ் இருக்கிற மாதிரி ரொம்ப தான் ஆக்டிங் விட்டுட்டேன். இது இது ஆக்டிங் அவனுக்கு. சும்மா கிண்டலுக்கு சொன்னங்க. சரி சரி, பேசிட்டு இருந்தது போதும், இந்த தண்ணியை குடிங்க. ம். ஹேய், பார்த்து பார்த்து மெதுவா குடி. சரி ப்ரோ, நாங்க கிளம்புறோம். நீங்க ஐஷுவை பாத்துக்கோங்க. அவன் மட்டும் காணோம். உனக்கு சரியாகணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போயிருக்க ஐஷு. ம், சரிடா. சரி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கறேன். ம், சரிடாமா. சரிங்க மேடம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டாங்களா? வாய் அடிச்சுட்டே இருக்காம படுத்து தூங்குங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி இருக்கு. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்பதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன், அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? சான்ஸே இல்ல. இன்னும் 42 ஹவர்ஸ் ஒன்ன அப்சர்வேஷன்ல வச்சு கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இங்கதான். ம், இப்பவே ஒரு மாதிரி இருக்கேன். என்னடி அதுக்குள்ள இவ்ளோ நார்மலா பேசுறேன்? பெயின் எதுவும் இல்லையா? பெயினா தான் இருக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட வீட்ல இருந்தா பெட்டரா இருக்கும். புரியுதுடி. ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்து தான் ஆகணும். சரி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லங்க, எதுவும் வேண்டாம். இப்போதைக்கு பசிக்கலாம். இப்போதைக்கு சாப்பிடாம இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா உன் உடம்பு கொஞ்சம் நல்லாகட்டும். அது வரைக்கும் ஜூஸும் தண்ணியும் மட்டும் குடி. ம், சரிங்க.